இப்ப ஈரண்யகசிப்புக்கு பிரகல்லாதன்னு ஒரு பையன் பிறக்கறான். அந்த பையன் எல்லார்கிட்டயும் அன்பாவும் பண்பாவும் நடந்துக்கிறான். அடிமைகளையும் நாட்டு மக்களையும் மரியாதையாக நடத்துறான். இவன் இப்படி செய்யறத பாக்குற எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஈரண்யகசிப்புக்கும் தன் மகன்னா ரொம்பவே பாசம். ஆனா பிரகல்லாதன் குருகுலத்துல தன்னுடன் படிக்கும் அனைவரிடமும் விஷ்ணுவின் கதைகளை சொல்லி அனைவரையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறான். இவன் இப்படி பண்றது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி விஷ்ணுவை வணங்கினான் ஈரண்யகசிப்பு மரண தண்டனை தந்துருவான்னு பயப்படுறாங்க. ஒரு நாள் ஈரண்யகசிப்பு பிரகல்லாதன் கிட்ட, நீ இதுவரைக்கும் குருகுலத்துல என்ன கற்றாயின்னு கேக்குறான். அதுக்கு பிரகல்லாதனும் அவன் குருக்கள் சொல்லி தந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஈரண்யகசிப்பு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா இறுதியில விஷ்ணுவோட புராணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு கோபமடைந்த ஈரண்யகசிப்பு தன் மகனும் பார்க்காம அவனை எட்டி உதைக்கிறான். சுக்ராச்சாரியார் இதை பார்த்துட்டு, விஷ்ணு தான் உன் மகனை வச்சு உன்னை அழிக்க திட்டம் திட்டுறாருன்னு சொல்ல பிரகல்லாதனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றான். அங்குள்ள வீரர்களை ஈட்டியால அவனை குத்த சொல்றான். பிரகல்லாதனும் மரண தண்டனையை ஏத்துக்கிட்டு விஷ்ணுவை நினைச்சு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஈட்டியால இப்ப அவனை குத்த போறாங்க. ஆனா அவங்க குத்துற ஈட்டி பிரகல்லாதனை ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு மாறா அந்த ஈட்டியால அவங்களே இறந்துடுறாங்க. மதம் பிடிச்ச 2 யானைகளை வச்சு அவனை நசுக்கி கொல்ல உத்தரவிடுறாரு இரண்யகசிப்பு. அது கூடாதுன்னா நீ விஷ்ணுவை மறந்துருன்னு சொல்றான். ஆனா பிரகல்லாதான் அதை மறுக்க அவனை அழைச்சிக்கிட்டு போய் கட்டி போடுறாங்க. யானைகளை அவன் மேல விடுறாங்க. ஆனா அந்த யானை அவனை ஒண்ணுமே பண்ணாம கம்முன்னு போயிடுது. இதை பார்த்து எல்லாருமே வியந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு கொல்ல பாக்குறாங்க. அதன்படி அவனை கீழேயும் தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்த அவனோட உடலை எடுக்க போறாங்க. பார்த்தா அங்க உட்காந்து அவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா பிரகல்லாதனை நெருப்புல உயிரோடு எரிக்க பாக்குறாங்க. அதன்படி ஈரண்யகசிப்புவின் சகோதரி ஹோலிகாவை வரைக்கிறாங்க. ஏன்னா அவ ஒரு வரத்தை வச்சிருங்கிறா. அந்த வரத்தின்படி அவளை யாராலையும் எரிக்க முடியாது. இப்ப ஹோலிகா மடியில பிரகல்லாதனை உட்கார வச்சு நெருப்பை எரிக்கிறாங்க. ஆனா இப்ப ஹோலிகா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. அதை பார்த்து ஈரண்யகசிப்பு அழுவ ஆரம்பிச்சிடுறான். இப்ப சுக்கராச்சாரியார் பார்த்துட்டு அவனை நான் கொல்றேன்ட்டு கூட்டின்னு போறாரு. கூட்டிட்டு போய் ஒரு கல்லுல மந்தர் சக்தியால ஆன பாம்பை வச்சு அவனை கட்டி கடல்ல தூக்கி போடுறாங்க. ஆனா கருடர் வந்து அந்த பாம்பு கிட்ட இருந்து அவனை காப்பாத்திடுறாரு. இப்ப கடல்ல விழுந்த பிரகல்லாதனை தேவர்களில் ஒருவரான வருண பகவான் காப்பாத்திடுறாரு. அவனை காப்பாத்தின வருண பகவான் கிட்ட பிரகல்லாதன் நன்றி சொல்றான். வருண பகவானும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு.